ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்கிறீ. ஹாய். எனக்கு நிஷா வந்து தரமாக சூப்பராக புளிக்குழம்பு வைக்க போகிறா. நீங்கள் வைக்கிற புளிக்குழம்புலாம் என்ன புளிக்குழம்பு இன்றைக்கி நிஷா வைக்கிறத வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. நிஷா வைக்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி செஞ்சு பாருங்கள், எப்படி மாச பட்டையை கலப்போம்னு. சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு. என்ன நிஷா? அக்கா முக்க போடு சொல்கிறேன். துவைச்சி விடு எல்லாத்தையும். போடுறி என்ன தடி போடணும்? வா. என்னது? அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் லைட்டாக வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். பிள்ளைங்க சாப்பிடுமா புளிக்குழம்பு? இந்த மாதிரி வெந்தயம்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. பச்சை மிளகாய் ஒரு 7-8 பூண்டு பல்ல நசுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். பூண்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், அதை நிறக்கி வச்சுருக்கோம், அதை போட்டு இப்போ வதக்கிடலாம். ஃபுல்லாக நல்லா வதங்கணும், அப்படி தானே? வெங்காயம் சும்மா தரமாக வதங்கிருச்சு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அடுத்து வேகமாக எரிய ஆரம்பிச்சிச்சு கொட்டாங்குச்சி. டக்குன்னு எரியுது. ஒரு தக்காளி நம்ம வந்து புளியோடையும் கரைச்சி அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து வதக்கியே விட்டுக்கலாம், நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டுறதால விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். புளிக்குழம்புனா எல்லா காய்கறியும் போடலாம். நான் வந்து என்னென்ன காய்கறி போட்டிருக்கேன்னு பார்ப்போம். நான் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், பிளாக்கொட்டை, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். 5 காய்கறி வந்துருச்சா? 5 காய்கறி போட்டிருக்கேன். 5 காய்கறியும் இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெயோடைய வதக்கணும். புளிக்குழம்புல கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டு. முருங்கைக்காய் காயெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சு ஒன்று சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. நைட்டுக்கு சாப்பிட்டோம் மறுநாள் நல்லாயிருக்கும். ஆமாம், மறுநாள் தான் நல்லா. அப்போவே சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும் தண்ணியாக. எங்கடி இந்த புளிக்குழம்புக்கு இது போடுவியா? எங்கடி ஒரு வடகம் மாதிரி அது போடலை, மறந்துட்டேன். அதுக்கு பதிலாக தான் வெந்தயம் போடலாம், சீரகம் போடலாம், இந்த மாதிரி தாளிப்பு வடகம் போடலாம், எது வேணாலும் போடலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள், அப்புறமேட்டு மல்லித்தூள், மீன் குழம்பு பவுட்ரு அரை ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் பெருங்காய கட்டி பெருங்காயம். இப்போ இதையும் போட்டு புளிக்குழம்புக்கு மீன் குழம்பு தூள் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா புகை அடிக்குது. எல்லாத்தையும் போட்டு பரட்டுறியா? எல்லாத்தையும் போட்டு பரட்டி உருட்டி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளி வந்து நல்லா கரைச்சி விட்டோம். இது வந்து வீட்டு புளிங்க, வீட்டில் உள்ள மரம் இருக்குல்ல அந்த புளி. நல்லா பசைஞ்சு புளி கரைசலை எடுத்துறோம். இப்போ பல்ல பூசுதறி புளியை பார்க்க புளியை கரைக்கிறது அடி பிடிச்சிட போகுது. இது நல்லா புளியை வந்து கரைச்சி கொட்டை எடுக்கல இது போகணும். இது வந்து வடிகட்டி வச்சுக்கணும். இன்னும் நம்ம வந்து புளி தண்ணி எவ்வளோ இப்போ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். அதிலே கை கழுவிட்டு ஊற்றிடணும். கை
கழுவி இல்லை இன்னும் வந்து மறுபடியும் ஒருக்கா கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம புளியோட கரைக்கையில் கொஞ்சம் புளி வந்துடும். இப்போ கரைக்கையில் சுத்தமாக அதில் இருக்க புளியெல்லாம் வந்துடும், வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். அதனால் புளி எல்லாருமே 2 தடவை 3 தடவை கரைப்பாங்க. இப்போ தாண்டி அந்த புளிக்குழம்பு வாசனையாக வருது. இப்போ அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்றி, ஏன்னா இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வேகணும்ல, அந்த அளவுக்கு ஊற்ற சொல்கிறேன்னா 2 செம்பு காய் வேகணும் இதாகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கலாம். தேங்காய் வேண்டான்னா வேண்டாம். நாங்கள் வந்து இப்போ தேங்காய் ஊற்றலாம் அப்படின்னு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக கொதி வந்து காய் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயை ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் ஊற்றணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, குழம்பு சும்மா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றணும். இன்றைக்கி தான் இந்த இலை மறைக்காமல் இருக்குது, வெயில் அடிக்காமல் பளிச்சுன்னு தெரியுது. இப்போ தேங்காய் ஊற்றியாச்சா, தேங்காய் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு காய் வேக ஒன்றும் டேஸ்ட்டு பாரு, உப்பு இருக்கா உரப்பு இருக்கா என்ன. இங்கே பாருங்க, அதே சாப்பாடு இல்லாமல் அதே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாம் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட் அள்ளுது. ஓகே, வேறு என்ன போடணும் இதில்? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இங்கே பாருங்கள், இதான் வந்து கருவேப்பிலை செடி விதை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில். கருவேப்பிலை செடி விதை அனுப்பிச்சி வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது அமுக்கணும்னா இதுக்குள்ளே தான் விதை இருக்கும். இது பழம், கருவேப்பிலை பழம், இதில் விதை இருக்கும். இது அமுக்கணும்னா இங்கே பாருங்கள், அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், நிறைய விதை இருக்கும். இந்த பாருங்கள், இதான் பாருங்க, இங்கே பாரு, இதுதான் கருவேப்பிலை விதை. இது ஒரு விதையை போட்டோம்னா நம்ம செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நிஷாவை நான் அனுப்பிச்சி வைக்க சொல்கிறேன். கருவேப்பிலை விதை ஃபுல்லாக மரம் நம்ம இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தான். இங்கே எந்த வீட்டில் பார்த்தாலும் கருவேப்பிலை மரம் வந்து இருக்காமல் இருக்காது, எல்லார் வீட்டிலும் இருக்கும், செடியாவது இருக்கும். ஆமாம், மரமாவது இருக்கும். இது அப்படியே சும்மா அப்படி தூக்கி போட்டோம்னா போதும், அவ்வளோதான். தூக்கி போட்டாலே முளைச்சிக்கும். புதைச்சி வைக்கணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. கப்புன்னு மண். அங்கே ஒரு மாங்காய் கன்று இருக்குது, உங்கள் அப்பா சும்மா சாப்பிட்டுட்டு போட்டார், முளைச்சிக்கிச்சு. அதில் சும்மா வந்துடுச்சு. எங்கே? காட்டவா? எங்கடி? அந்த வந்து துளிர் விட்டுருக்கு பாரு, தெரியுதா தெரியல? எது? ஆமாண்டி, எங்கள் மாமா வந்து இது சும்மா சாப்பிட்டு தூக்கி வீசியிருந்தாருங்க. மாங்கொட்டை முளைச்சிருச்சுடி, அதை எடுத்து இங்கே புதைச்சி வைக்கணும் சரிவா. தரைக்கு மேலேயே வளருது பாரு, எல்லாத்துலேயும் விட்டுருக்கடி. இந்த ஒன்று வருது பாரு, இந்த அங்கே வேறு தின்னுட்டு போட்ட எல்லா மாங்கொட்டையிலையும் வந்துருச்சு. இந்த ஒன்று வருது, இன்னைக்கு தான் நீ பார்க்குறியா? இது என்ன மாங்காயா? பிளாகொட்டை பலாப்பழம். எங்க பாருங்க, மேலே செல்வா லேசா வச்சாரு, அதுலேயே வருவீங்களா பிளாகொட்டை? இல்லை, தரைக்கு உள்ளதா வரும். எங்கள் ஊர்லேயே மேலே வருது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் எடுத்து புதைச்சி வச்சிருவோம் இன்னைக்கு சாயங்காலம், எல்லாம் ஏற்பாடு பண்ணி. சரியா? ஓகே. செல்வாக்கே தெரியாது, நான் கவனிக்கலையா? இது எப்படி கவனிக்க? இன்னைக்கு நான் வந்து தண்ணி விடப்ப நான் பார்த்தேன். அப்புறம் தனிஷ் சொன்னா ஆமா விட்டுருக்குமா அப்படின்னா, அங்கே எடுத்து புதைச்சி வச்சிருவோம் ஓரமாக. அந்த ஓரமாக வச்சிருவோம். ஓகே, பாய். பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.